சங்கீதம் 2 அதிகாரம் 12 இப்படியாக சொல்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். பாருங்க, கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரியுமாம். நிச்சயம் நாம் அவருடைய கோபத்திற்கு முன்பாக நிற்க முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்களாய் இருப்போம். வாசிப்போம். யோவான் 5 அதிகாரம் 29 அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடைவார்கள், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடைவார்கள். நீங்கள் நித்திய ஜீவனை அடைய போகிறீர்களா, ஆக்கினையை அடைய போகிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு அளவில்லாத அன்பு, ஒப்பில்லாத அன்பு. அந்த அன்பை யாரோடும் ஒப்பிடவே முடியாது. கர்த்தர்